அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் பொருந்தி கொள்ள வேண்டும். அதில் சாட்டிஸ்ஃபைட் உண்டாக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஈமான் பூர்த்தி அடைய வேண்டும் என்றால் ஈமானுடைய கிளைகளை நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். ஈமானுடைய பிரான்ச்சஸ் 70க்கும் மேற்பட்டது இருக்கின்றது. அதில் 7 விடயங்களை நாம் பேசினோம். 8வது ஈமானுடைய கிளை அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் பொருந்தி கொள்ள வேண்டும். அதில் சாட்டிஸ்ஃபைட் உண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இதா கதஅமல் ஈமான் மன் ரதிய பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா. ஒருவர் ஈமானுடைய டேஸ்டை சுவைத்து கொண்டார். அவர் யார்? மன் ரதிய பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டவர். அவரது மனதிலே சாட்டிஸ்ஃபைட் உண்டாகிவிட்டது, அல்லாஹ் தான் ரப் என்று. அப்படி என்றால் என்ன கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வை ரப்பாக ஒரு மனிதர் பொருந்தி கொள்ள வேண்டும். அவன் தான் என்னை படைத்தவன். ரப் என்றால் அவன் படைத்தவன், பாதுகாப்பவன், எனக்குரிய ரிஸ்கை தரக்கூடியவன், எனது தேவைகள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடியவன், பூர்த்தியாக்கி தரக்கூடியவன், எனது கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவன். அவனுக்கு பேர் தான் ரப். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் என்ற குர்ஆனை ஆரம்பித்திருக்கின்றான். ரப்புன் நாஸ் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை முடித்திருக்கின்றான். எனவே அந்த ருபூபியத் எமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொள்வது என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஸஹீஹுல் ஜாமியிலே பதிவாகி இருக்கின்றது, ஒருவர் ஈமானின் யதார்த்தத்தை அடைந்து கொள்ள மாட்டார் ஹத்தா யஅலம், அவர் அறியும் வரைக்கும், உறுதியை மனதிலே கொண்டு வரும் வரைக்கும், அன்னமா அஸாபஹு லம் யகுன் லியுக்திஅ, எது அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானோ அது ஒரு நாளும் மிஸ் ஆகி போகவே மாட்டாது என்பதை நம்பும் வரைக்கும் அவர் ஈமானின் யதார்த்தத்தை டீப்பான நிலைமைக்கு செல்ல மாட்டார். வஅன்னமா அக்தஅஹு லம் யகுன் லியுஸீபஹு, எது கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ அது கிடைக்கவே மாட்டாது என்ற நம்பிக்கை மனதில் வரும் வரைக்கும் அவர் ஈமானின் யதார்த்தத்தை அடைந்து கொள்ள மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பொருந்திக் கொள்வதில் எப்பொழுதும் எமக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். அதில் தான் அல்லாஹ்வை ரப்பாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதை திருத்தி கண்டிருக்கின்றோம் என்ற ஒரு ஏற்பாடு, என்ற ஒரு வெளிப்பாடு அதில் இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாம் உலகத்திலே எது நடக்கின்றதோ இது அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நடக்க மாட்டாது. அவனது கலா கதிரை நம்பக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை திருப்தி காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸுடைய முதலாவது பகுதி. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பொருந்தி கொள்ள வேண்டும், மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களது வாழ்க்கையை தன் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் ஈமான் கொண்ட ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அன் யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம், ஆப்ஷன் இருக்க மாட்டார். இதை எடுப்பதா இல்லையா, அதுக்கு பின்னால் மஷூரா என்பது கிடையாது. இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் பின்வாங்கக்கூடியவர்களாக, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், மனிதர்கள் பூர்த்தியான ஈமானை அடைந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களது வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதை தன் வாழ்க்கையிலே எடுக்கும் வரைக்கும் அவர்கள் பூர்த்தியான ஈமானை அடைந்து கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்திலே எந்த கஷ்டத்தையும் உணரக்கூடாது. இது இப்படியா, தொழுகையா, நபியுடைய சுன்னாவா, மிஸ்வாக்கா, இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்ற எந்த ஒரு கஷ்டமும் மனதில் வரக்கூடாது. வயுசல்லிமு தஸ்லீமா,
அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது பாட், அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு விட்டோமா, இஸ்லாம் வந்து விட்டது. எப்பொழுதும் முஸ்லிம் என்று சொல்வதிலே நாம் சந்தோஷமாக அதை வெளிக்காட்ட வேண்டும், அதை பெருமையாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை துஆவாக காலையிலும் மாலையிலும் ஓதுவார். ஹதீஸில் வந்திருக்கின்றது, ஒருவர் மன் ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா என்ற துஆவை ஓதினார். நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை தீனாக நான் சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், இஸ்லாத்தை தீனாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற துஆவை ஓதினால் வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது நன்மாராய் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது, கண்ணியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் 3 தடவை இந்த துஆவை ஒருவர் ஓதினார். ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா என்ற துஆவை ஓதினால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவரை திருப்தியடைய செய்வான். அப்படி என்றால் அல்லாஹ் அவருக்கு சந்தோஷமான நிலைமையை உண்டாக்கி எவ்வளவு கொடுத்தால் அவர் திருப்தி காணுவாரோ அந்த அளவுக்கு கொடுப்பார். இந்த துஆவை ஓதினால், காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதினால் நாளை சொர்க்கம் போவோம், வஜபத் ஜன்னah, சொர்க்கம் கட்டாயமாகும். இரண்டாவது, சொர்க்கம் சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் திருப்தி காணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான், நாளை சொர்க்கத்திலே அந்தஸ்துகளை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடை, அல்லாஹ் உலகத்திலே என்ன விடயங்களை எழுதி வைத்திருக்கின்றானோ, எதெல்லாம் நடந்திருக்கின்றதோ அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை நாங்கள் தீனாக பொருந்திக் கொள்ள வேண்டும். இதில்தான் ஈமானின் பரிபூரணம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பூர்த்தியான ஈமானை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.